ஃப்ரெண்ட்ஸ் லாஸ்ட் வீடியோல பார்த்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட்ஸை கிரியேட் பண்ணி டேட்டா வந்து டைனமிக்காக நம்ம ஒரு பேரண்ட்லேருந்து சைல்டுக்கு வந்து நம்ம ப்ராப்ஸ் மூலமாக யூஸ் பண்ணோமா கான்டாக்ட்ஸ் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து டேட்டாவை பாஸ் பண்ணியிருந்தோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் கான்டாக்ட்ஸ் நம்ம இந்த வீடியோ எப்படி என்ன பண்ண போகிறோம்னா ஏபிஐ வந்து ஃபெச் பண்ணி அந்த டேட்டாவை வந்து ஒரு ஸ்டேட்டில் ஸ்டோர் பண்ணி அதை வந்து நம்ம பாஸ் பண்ணலாம். அது எப்படின்னு இந்த வீடியோவில் அதை நான் சொல்லித்தர போகிறோம். ஆஸ் அ பிகினராக உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகிற அளவுக்கு நான் ரொம்ப காம்ப்ளெக்ஸ்லாம் ரெடியூசர்லாம் யூஸ் பண்ணல. ஸோ சிம்பிளாக நான் என்ன பண்ணுறேன்னா நம்ம நார்மல் ஸ்டேட்லேயே நான் வந்து உங்களுக்கு சொல்லித்தரேன் பேசிக்காக. நம்ம நெக்ஸ்ட் அப்கமிங் வீடியோஸில் வேணால் காம்ப்ளெக்ஸான ரெடியூசர் எப்படி யூஸ் பண்ணுறது அந்த மாதிரி மெத்தட்ஸ்லாம் நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் நான் வந்து சொல்கிறேன். நெக்ஸ்ட் அப்கமிங் ஃபியூச்சர் வீடியோஸ்லாம் நான் சொல்கிறேன். ஓகேவா? நம்ம இந்த வீடியோவில் நம்ம என்ன பண்ணலாம், ஏபிஐ வந்து சர்ச் பண்ணி நம்ம டேட்டாவை கெட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுடைய டேட்டா வந்து இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். நம்ம என்ன பண்ணுறோம்னா ஏபிஐயில் ஃபெச் பண்ணி நம்ம ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். இங்கே பார்த்தீங்கன்னா கான்டெக்ஸ்ட் வந்துடுங்க. இந்த கான்டெக்ஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் நான் என்ன பண்ணுறேன்னா கான்ஸ்ட் கெட் மூவிஸ் டேட்டான்னு சொல்லி வச்சுக்கிறேன் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ ஏசிங்க் அவைட் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோன்னா ஏசிங்க் நம்மளுக்கு என்ன பண்ணோன்னா ஒரு ப்ராமிஸை ரிட்டர்ன் பண்ணோம். நம்மளுக்கு ப்ராமிஸ் என்ன ஆகும், ஒரு ஃபுல்ஃபில் ஆகும் இல்லாட்டி ரிஜெக்ட் ஆகும். அவைட் என்ன பண்ணோம், அது வரைக்கும் அந்த ப்ராமிஸ் ஃபுல்ஃபில் ஆகுதா ரிஜெக்ட் ஆகுதான்னு சொல்லிட்டு நம்மளுக்கு வந்து வெயிட் பண்ணோம். ஸோ நம்மளுக்கு அந்த ரெஸ்பான்ஸ் வரணுன்னு நம்மளுக்கு வந்து அப்ளிகேஷன் வந்து நம்மளுக்கு கோடு வந்து நம்மளுக்கு ரன் ஆகும். நம்ம என்ன பண்ணலாம்னா ட்ரை கேட்ச் சொல்லலாம். சப்போஸ் ஏதாச்சும் ஒரு இஷ்யூனா நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்காக யூசர் இன்டர்ஃபேஸில் வந்து நம்மளுக்கு வந்து ஷோ பண்ணாமல் நம்ம கன்சோலில் வந்து செக் பண்ணிக்கலாம். ஸோ நான் கன்சோல் டாட் எரர் சொல்லி வச்சுக்கிறேன். அடுத்தது இங்கே பார்த்தீங்கன்னா ட்ரை கேட்ச்ன்னு சொல்லி ஒரு ஃபங்க்ஷன் எடுத்து அடுத்தது நம்ம என்ன பண்ணோம், ஆல்ரெடி நான் ஏபிஐ யூஆர்எல் வந்து எக்ஸ்போர்ட் பண்ணியிருக்கேன் கான்ஃபிக் ஃபைலில். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த ஏபிஐ வந்து நம்ம வந்து யூஸ் பண்ண போகிறோம். நீங்கள் ஜஸ்ட்டு என்ன பண்ணுறீங்கன்னா ஏபிஐ யூஆர்எல் தந்தீங்கன்னா உங்களுக்கு வந்துடும். ஸோ நீங்கள் இம்போர்ட் பண்ணிங்க. இம்போர்ட் பண்ண பின்னாடி நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா இப்போ நம்ம டைனமிக்காக நம்ம பண்ண போகிறோம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா ஃபஸ்ட்டு கான்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் சொல்லி தந்துக்கிறேன். அவைட் ஃபெச் மெத்தட் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா பேக்டிக் யூஸ் பண்ணி நீங்கள் டாலர் சிம்பிள் யூஸ் பண்ணினா இதுக்குள்ளே நீங்கள் வேரியபிள்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணால் ஏபிஐ யூஆர்எல் /மூவிஸ். சப்போஸ் நீங்கள் ஃபார் எக்ஸாம்பிள் அடுத்ததுக்கு நீங்கள் கேட்டகரிக்கு ஒரு ஏபிஐ கிரியேட் பண்ணிங்கன்னா நீங்கள் ஜஸ்ட் கேட்டகரி மட்டும் தந்தால் போதும். அடுத்தது நான் இங்கே பார்த்தீங்கன்னா கான்ஸ்ட் டேட்டா ஈக்குவல் டு அவைட் ரெஸ்பான்ஸ் டாட் ஜேசான் நான் கன்வெர்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கன்சோல் பண்ணி பார்க்கலாம். கன்சோல் டாட் லாக் டேட்டான்னு சொல்லி தந்திருக்கேன். கன்சோல் டாட் டேட்டா. இப்போது இந்த கெட் மூவி டேட்டா இருக்குல்ல அது நம்ம கால் பண்ணோம். நம்ம என்ன பண்ணலாம்னா யூஸ் இஃபெக்டில் நம்ம கால் பண்ண போகிறோம். ஓகே கெட் டேட்டான்னு சொல்லி நம்ம கால் இந்த எம்டி ப்ராக்கெட் நான் எதுக்கு தரேன்னா ஒன் டைம் மட்டும் தான் இது கால் ஆகும். ஸோ அதனால தான் நான் தந்திருக்கேன். ஸோ சேவ் பண்ணி இப்போ நம்ம அப்ளிகேஷன் போயிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வரல. இங்கே பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் நம்ம டேட்டா வந்து இங்கே பார்த்தீங்கன்னா கிடச்சிருச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் டேட்டா வந்து நம்மளுக்கு கிடச்சிருச்சு. இந்த டேட்டாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஒரு ஸ்டேட்டில் வந்து ஸ்டோர் பண்ண போகிறோம். நான் என்ன பண்ணுறேன்னா மூவிஸ் டேட்டான்னு ஒரு ஸ்டேட் வந்து கிரியேட் பண்ணுறேன். கான்ஸ்ட் மூவிஸ் ஸ்டேட்டை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ மூவி டேட்டா செட் மூவி டேட்டா ஈக்குவல் டு யூஸ் ஸ்டேட். ஓகே அரேவா நம்மளுக்குன்னா இப்போது இந்த செட் மூவி டேட்டாக்குள்ளே நம்ம என்ன பண்ணலாம்னா இதை வந்து பாஸ் பண்ணிக்கலாம். நான் பாஸ் பண்ணிட்டேன். இப்போ இந்த மூவி டேட்டாவை நீங்கள் கன்சோல் பண்ணி பார்த்தீங்கன்னா நான் இங்கே வரேன். ஃபார் எக்ஸாம்பிள் கன்சோல் டாட் லாக் மூவி டேட்டான்னு தரேன். சேவ் பண்ணி இப்போ ரன் பண்ணுறேன். ஸோ மூவி இஸ் நாட் டிஃபைன். ஓகே இது எங்கேருந்து வருதுன்னா ஆல்ரெடி நம்ம வந்து சர்ச் கார்டில் வந்து நம்ம தந்திருப்போம். ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா சர்ச் கார்டில் போயிடுறேன். சர்ச் கார்டில் நான் இந்த யூஸ் கான்டாக்ட்ஸை நான் வந்து கமெண்ட் பண்ணிடுறேன். இங்கே வந்து நான் ஜஸ்ட் எம்எஸ் டெக் மட்டும் வைக்கிறேன். எம்எஸ் டெக் சேவ் பண்ணிடலாம். இப்போ மூவி இஸ் நாட் டிஃபைன் மூவி கான்டெக்ஸ்ட். ஓகே ஃப்ரெண்ட்ஸ் மூவி கான்டெக்ஸ்டில் தான் இல்லைன்னு சொல்லுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நான் பாஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால தான் அது கட்டு. ஸோ நான் எம்டியாக தந்துக்கிறேன். இப்போதைக்கு நான் தரல.
இதே நான் என்ன பண்ணுறேன் தரல. இப்போ வந்துருச்சு நம்மளுக்கு. ஓகேவா, நம்மளுக்கு டேட்டா வருதா இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், மூவி டேட்டான்னு சொல்லி நம்மளுக்கு வந்து வந்துருச்சு. டேட்டா அரேல ஸ்டோர் ஆயிடுச்சு. ஸோ நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னா டேட்டா வந்து ஒரு இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு ஃபங்க்ஷன் கால் பண்ணியிருக்கேன். அந்த ஃபங்க்ஷன் மூலமாக நம்மளுக்கு வந்து ஏபி ஹிட் பண்ணி நம்மளுக்கு டேட்டா கிடச்சிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக மறக்காமல் லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்க்கலாம், இந்த டேட்டாவை நம்ம எப்படி இது மூலமாக பாஸ் பண்ணி எல்லா அப்ளிகேஷனுக்கும் நம்ம எப்படி சென்ட் பண்ணுறது, ஐ மீன் எல்லா சைல்டு காம்போனன்ட்க்கு எப்படி சென்ட் பண்ணுறது நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.